ஹாய் உறவுகளே! இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்ட்டான காடை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 காடையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சதும் 4 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. ஒரு 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கங்க. நல்லா கிளறி விடுங்க. ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறுங்க. இந்த ஸ்டேஜில் கழுவி வச்ச காடையை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 1/2 கிலோ பிரியாணி அரிசியை ஊற வச்சுருக்கேன். ஒரு பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா கொதித்து காடை கொஞ்சம் வேகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்த்து கொதிக்க விடுங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கங்க. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் விடுங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா காடை பிரியாணி ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காடை கொழுப்பு சத்து கம்மியாக இருக்குது, புரத சத்து அதிகமாக இருக்குது. சிக்கனை விட நிறைய சத்துக்கள் இருக்குது காடையில். அதனால் காடை உடல் மெலிஞ்சிருக்கிறவங்க காடையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடல் எடை கூடும். கண்களுக்கும் இதயத்துக்கும் காடை ரொம்ப நல்லது. அதனால் எல்லோரும் காடையை உணவில் சேர்த்துக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.